சொல்லுங்க. ஃபாதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன தெரியலையா? நான் தான் ஃபாதர், துளசி. இவ என் தங்கச்சி அஞ்சலி. நீயா? அப்போ மகேஷ் வந்துட்டு போனது? மகேஷ் என்ன சொன்னான்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா. நீ தான் அஞ்சலினா அப்போ ஃபாதர், மகேஷ் எதுக்கு உங்ககிட்ட பாவ மன்னிப்பு கேட்டாரு? அதை எங்க கிட்ட சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாதுமா, அது ரகசியம். ஃபாதர், நீங்க சொல்ல போற உண்மையாலதான் எங்க குடும்பத்தோட எதிர்காலமே இருக்கு. ப்ளீஸ் ஃபாதர், எங்களுக்காக சொல்லுங்க ஃபாதர், ப்ளீஸ். அவர் மனைவி இறந்துட்டதா அவரு பாவ மன்னிப்பு கேட்டு போறாருமா. அவங்க சாவுக்கு அவர்தான் காரணம்னு வருந்தினாருமா. ஆனா நீ உயிரோட இருக்கியம்மா. அது பெரிய கதை ஃபாதர். அவர்கிட்ட இருந்து நான் தப்பிக்கிறதுக்காக செத்து பொழைச்சிருக்கேன். ஆ? அந்த அளவுக்கு நான் டார்ச்சர் அனுபவிச்சிருக்கேன் ஃபாதர். எனக்கு ஒரே மர்மமாவே இருக்கு ஃபாதர். அவரை பத்தி எங்களால முழுசா தெரிஞ்சுக்கவே முடியல. நிறைய தப்பு பண்றாரு, அதை எங்களால கண்டுபிடிக்கவே முடியல. ப்ளீஸ் ஃபாதர், அவரு இந்த ஆசிரமத்துல தானே வளர்ந்தாரு. அவரை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம்ல, கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க ஃபாதர். மகேஷ் இந்த ஆசிரமத்துக்கு வந்ததுல இருந்தே கொஞ்சம் அக்ரெசிவான பையனா தான் இருந்தான். பெருசா அவன் யார்கிட்டயும் பேச மாட்டான், யார்கிட்டயும் பழக மாட்டான். கொஞ்சம் பழகிட்டாலும் அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாமா, உயிரையும் கொடுப்பான். எனக்கு தெரிஞ்சதை விட அர்ஜுன், பூபதி அவங்க 2 பேருக்கும் தான் மகேஷை பத்தி நல்லா தெரியும். அர்ஜுன் அதான் உங்க அண்ணன். அவன் பேர் இப்போ முருகன் தானே?